வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம வசீகரமும் செயலாற்றலும் கொண்ட நமது கன்னிராசி நண்பர்களே, வசீகரம் என்றால் என்னம்மா அப்படின்னா, அவங்கள பார்த்தாவே கோபமா வந்தாலுமே மனசு இறங்கி போயிடும். கன்னிராசிக்காரவங்களை பார்த்தாவே நம்ம கோபமா வருவோம். அவங்கள திட்டலாம், அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, அப்படியே சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான். ஆனா நேர்ல பார்க்கும்போது திட்டவே தோணாது. அந்த தன்மை கொண்ட படைத்த நீங்கள், அதாவது பிரம்மன் படைத்த இயற்கையான கேரக்டர் யாருன்னா கன்னிராசி அவங்கதான். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள எல்லாம் உள்ள பிரகாசமாவே இருக்கும். எப்ப பார்த்தாலுமே கஷ்டமாக இருந்தாலும் ஆனா மனசுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியது பிரகாசம்தான். அதனாலயே வசீகரத்தன்மை இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிடும். பார்க்கும்போது நம்ம கோவப்பட்டு பேச தோணாது. அவங்க கிட்ட பேசினாவே மனசு இலகும். அதாவது கன்னிராசிக்காரவங்க உங்ககிட்ட நம்ம பேசினாலே மனசு அந்த லயமாகும், லேசாயிடும். மனசு நொந்து இருக்கக்கூடியவங்க கூட இப்ப வெளியே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கப்பட்டவர் இன்று நம்ம குரு பார்வை அப்படிங்கும் போது ராசிக்கு உண்டா அப்படின்னா, நம்ம ராசிக்கு குரு பார்வை கிடையாது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் குரு உக்காந்து இருக்காரு. அப்ப குரு மிதுனத்துல இருந்து 4ஆம் பார்வையாக இல்ல, 5ஆம் பார்வை 3ஆம் பார்வை இருக்கு. அதனால 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறதுனால வாக்குஸ்தானம் சுத்தமாகும். தொழில் நல்லபடியா, குடும்பஸ்தானம் குடும்ப சப்போர்ட்டோட நீங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்க வருவாங்க. நன்மையாக குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் எல்லாம் நடக்கும். தொழில்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்த குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும், சுகஸ்தானம் 4ஆம் இடத்தை தனுசுவை பார்க்கறதுனாலையும் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரம் புதிதாக வாங்கக்கூடிய நன்மைகள் சேரும். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.